ஹாய் டார்மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன்டா. ஏன்னா நான் ரெகுலராக வீடியோ போடுறதில்ல, போடணும்னு ஆசை தான்டா, ஆனால் என்னால் சுத்தமாக முடியலாதான், மன்னிச்சுக்கோங்கடா. அப்புறம் இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தான், அதுவும் என்னோடய ஸ்பெஷல் பர்சன் கேட்டது தான். எப்போவோ கேட்டிருந்தாங்க, நான் இப்போ தான் ரெக்கார்டே பண்ணுறேன். அது பண்ணி என்னை மன்னிச்சிக்கோ, இவ்வளோ லேட் ஆனதுக்கு ஓகேவா? ஸோ ஸ்டோரி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லு. அப்புறம் ஆர்மிஸ் நீங்களும் கொஞ்சம் கமெண்டில் ஏதாச்சும் சொல்லுங்களேன், ஓகேவா? அப்புறம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்கடா. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு நைட் டைம் ஒரு 7 o'clock போல் ஒரு ரோட் தான் காட்டுறாங்க. அந்த ரோட்டில் ஒரே ஒரு கார் மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. அந்த கார் அப்படியே ஒரு வீட்டில் தான் ஸ்டாப் ஆகுது. அதில் இருந்து ஒரு பர்சன் இறங்குறாங்க, செம்ம கோவத்தில் இறங்குறாங்க. இறங்கி அந்த வீட்டுக்குள்ளாடி போய் நடு ஹாலில் நின்றுட்டு, மா மா எங்கம்மா இருக்க அப்படின்னு கத்துன்னு கத்துறாரு. இப்போ அம்மா தான் கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு என்னாச்சு என்னாச்சு ஜங்கு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? மா எங்கம்மா உன் புருஷன்? என்னடா என்னாச்சு, முதல்ல அந்த ஆளை கூப்பிடுமா அப்படின்னு கத்துறாங்க. இப்போ அம்மா தான், என்ன ஆச்சுடா? மா கூப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அப்பா தான் ரூம்ல இருந்து வராங்க, கூட அண்ணாவும் இருக்காரு. இப்போ அப்பா தான், டேய் ஜங்குக் எதுக்கடா கத்திட்டு இருக்க? யோ நீ எல்லாம் நல்லவரா, நீ எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே கத்துறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் என்னாச்சு ஜங்குக்? மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே கத்துறாங்க. இப்போ அப்பா தான், டேய் ஜங்குக் என்னாச்சுடா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாம் எனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு, உங்கள் கூடலாம் நான் வாழ்கிறெல்லாம் எனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. நீ எல்லாம் பெரிய மனுஷனா, உன்னால் எப்படி இப்படிலாம் பண்ண முடிஞ்சுது? அப்போது அண்ணா தான், டேய் ஜங்குக் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா? டேய் ஒழுங்கா நில்லு, அண்ணான்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீயும் இந்த ஆளுமா சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க, அமைதியாக நில்லு சொல்லிட்டேன். இப்போது அம்மா தான், டே என்ன ஆச்சுடா, எதுக்குப்பா கத்திட்டு இருக்க? மா உனக்கு தெரியுமாம்மா, எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை காசு கொடுத்து உன்னோட புருஷன் உன்னோட முதல் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கான், உனக்கு அது தெரியுமாம்மா? என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நான் எவ்வளவா உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த வேலையை வாங்கினேன்னு தெரியுமாம்மா? அதை ஒரு நிமிஷத்தில் இந்த ஆள் செதைச்சிட்டான், என்னோட கனவே போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அலறாங்க. இப்போது அம்மா தான், என்னங்க இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறது உண்மையா? அப்போது அண்ணா தான், மா இவன் ஏதோ லூசு மாதிரி உளறிட்டுருக்கான், நீங்களும் அதை போய் நம்பிட்டுருக்க. அப்போது ஜங்கு, டே அண்ணான்னு கூட பார்க்க மாட்டேன், அமைதியாக நின்றுடு, புரிஞ்சுதா? உனக்கு தெரியல எல்லாம். இப்போது அப்பா தான், ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன், இப்போ என்ன உனக்கு? யோ நீ எல்லாம் அப்பனா, ஒன்னெல்லாம் இரு ஜங்கு, அம்மா பேசுகிறேன்ல இரு. ஏங்க இப்படி பண்ணீங்க? அவனே அவன் லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கிறான், இதில் வேற நீங்களும் ஏங்க? எங்க பாருடி, இதெல்லாம் எதுக்கும் லாயக்கே இல்லை, புரிஞ்சுதா? இவனெல்லாம் நீ பெற்றிருக்கவே கூடாது. இந்த குடும்பத்தில் இருக்கிற சாபமே இவன் ஒருத்தன் மட்டும்தான், இவன் இல்லைன்னா நான் இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜங்கு அந்த ஹாலில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. இப்போது அப்பா தான், டேய் ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்க? யோ நீ எல்லாம் ஒரு அப்பனா, நான் உனக்கு சாபம்னு நீ எதுக்கு என்ன பெற்று போட்ட, வைக்காமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஜங்குக் அலறாங்க. இப்போது அண்ணா தான், இங்கே பாரு ஜங்குக், உன்னோட கோவத்தை இங்கே காட்டிக்காத, வேற எங்கேயாச்சும் போய் காட்டு, புரிஞ்சுதா? டேய் அமைதியாக நின்றுடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்பா தான் ஜங்கு கிட்ட இங்கே பாரு ஜங்குக், உனக்கெல்லாம் அந்த வேலை செட்டே ஆகாது, புரிஞ்சுதா? அதனால தான் நான் அப்படி பண்ணேன், ஓகே? நான் செட் ஆக மாட்டேனா? அது உனக்கு எப்படி தெரியும்? என்னோட லைஃப்பை அழிச்சிட்டு தத்துவமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போது அம்மா தான், ஜங்குக் அமைதியாக இரு ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். மா முடியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க, பரவாயில்ல
என்னை பெத்து போட்டவங்களும் இப்படி பண்ணா நான் எங்கம்மா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் அழுதுகிட்டே ஜங்குக் அவரோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் அவரோட ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. எல்லாத்தையுமே உடைக்கிறாரு. அவரோட ஹேண்டை கொண்டு போய் அந்த வால் அப்படியே பஞ்ச் பண்ணுறாரு. ஹேண்ட்லேருந்து பிளட்டாக ஒழுகுது. ஆனால் ஜங்குக் வலிக்கலை. அவரோட வலி அவ்வளோ அப்பா எதுக்கு இப்படி பண்ணார் அந்த மாதிரி யோசிச்சுட்டு தான் ரொம்ப அலறாங்க. இப்போது ஹாலில் பார்த்தோன்னா அம்மா ஏங்க அவனே அவனோட ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபேமிலிக்காக தான் தொலைச்சான். என்னோட புள்ள அவன் இஷ்டத்துக்கு இன்றைய வரைக்கும் வாழ்ந்தது கிடையாது. ஏங்க நீங்களும் இங்கே பாரடி, எனக்கு என்னோட முதல் பிள்ளை தான் முக்கியம், புரிஞ்சுதா? உனக்கு வேணும்னா நீ போய் அவனுக்கு சேவை பண்ணி எதுக்கு என்கிட்ட கெஞ்சிகிட்ருக்க, போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அண்ணனை அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போது அம்மா தான் ரூமுக்குள்ளாடி வராங்க. ரூமுக்குள்ளாடி வந்து பார்த்தா எல்லா திங்ஸையும் ஜங்குக் போட்டு உடைக்கிறாங்க. இப்போது அம்மா தான் ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு ஜங்குக் கொஞ்சம் அமைதியாக இரு ஜங்குக். ஏன் ஜங்குக்? இல்லைம்மா வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா. உனக்கு என்னை பற்றி தெரியும்லம்மா, இந்த ஃபேமிலிக்காக தான்மா வாழ்ந்தேன். ஆனால் கடைசியாக என் ஹாப்பினஸை தொலைச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜங்குக் அலறாங்க. அம்மாவும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போது அந்த நைட் அப்படியே ஸ்கிப்பாக இருக்கும். இப்போது மார்னிங் ஜங்குக்கோட ரூம் பார்த்தோம்னா ஜங்குக் அவரோட ரூம் பக்கத்தில் இருக்கிற விண்டோ பக்கத்தில் உட்காந்து எதையோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப யோசிக்கிறாங்க. நைட் தூங்கி இருக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது அம்மா தான் வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. ஜங்குக் வாமா, டோர் லாக் போடலை. அம்மாவும் உள்ளாடி வந்து பார்த்தா ஜங்குக் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. அம்மாவும் ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு ஜங்குக், நீ தூங்கலையா? அம்மா அது என்னடா, என்னால் தூங்க முடியலம்மா. நான் ஒழுங்காக தூங்கி எவ்வளோ நாளாச்சுன்னு தெரியுமாம்மா. படுத்தா தூக்கம் வரலம்மா. பேசாமல் செத்துடலாம் போல இருக்குமா. ஏம்மா எனக்கு மட்டும் இப்படிலாம்? ஏம்மா என்னை பெற்று போட்ட? இங்கே பாரு ஜங்குக், அப்பா ஏதோ கோபத்தில் இல்லைம்மா, அவர் கோபத்தில் எதுவும் சொல்ல. ஒரு டைம் சொன்னால் ஓகே, ஒவ்வொரு டைமும் இதை தான் சொல்கிறாரு. ஏம்மா இப்படி இருக்காரு? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் அவருக்கு என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. இப்போது அம்மா தான் இங்கே பாரு ஜங்குக், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதான் உனக்கு நான் இருக்கேன்ல, அப்புறம் உனக்கு யார் வேணும்? அம்மா அது இங்கே பாருப்பா, உன்னோட லைஃப்பில் சுத்தமாக ஹாப்பினஸ் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா உன் லைஃப் என்ன ஆகுறது? அப்பாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அம்மா எதுக்கும்மா அந்த ஆளுக்காக நீலாம் என்கிட்ட? அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளு ஜங்குக். சொல்லுமா. இங்கே பாருப்பா, உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும், ஓகேவா? ஆனால் என்ன, கொஞ்சம் டைம் ஆகும். இது இல்லைன்னா இன்னொன்று கண்டிப்பாக கடவுள் உனக்கு கொடுப்பாங்க. நீ இழந்த சந்தோஷத்தை எல்லாம் அந்த கடவுள் எனக்கு திருப்பி தருவாங்க. இல்லைம்மா, எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை. ஏன்டா இப்படி பேசுகிற? இங்கே பாரு, இதே நீ மாற்றி சொல்லுவ. அப்போ பாரு ஜங்குக், அம்மா ஒன்று சொல்லவா? சொல்லுமா. இப்படியே இருக்காத ஜங்குக், உனக்கு நீ எதுலையாச்சும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நீ தான் அதை தேடி எடுத்துக்கணும், புரிஞ்சுதா? முடியலம்மா, என்னால் நான் என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அலறாங்க. இப்போது அம்மா தான் ஜங்குக் என்னம்மா, அதான் நீ நல்லா பாட்டு பாடுவல்ல? ஆமாம். பேசாமல் நீ ஒன்று பண்ணு, ஒரு ஒய்டி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? நானா? ஆமாம், அதுக்கு என்ன? போம்மா நீயும் உன்னோட ஒய்டி. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன்டா. ஒய்டியை ஸ்டார்ட் பண்ணி அதில் உன்னோட சாங்ஸை போடு, ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம்ல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக் எதுவும் சொல்லலை. இப்போது அம்மா தான் இங்கே பாருப்பா, இந்த மாதிரி பண்ணால் உனக்கும் கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கும்ல, புரிஞ்சுக்கோ, ஓகேவா? சரி சாப்பிடவா? இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம். நீ ஒழுங்காக சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? ஏன்டா இப்படி இருக்கா? இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு. ஜங்குக் சரி வரேன். உன் புருஷன் போயிட்டானா? போயிட்டாருடா. சரிம்மா, நான் வரேன், வந்து சாப்பிட்றேன், ஓகேவா? சரி ஜங்குக். ஏம்மா கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்ல. சரிடா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து போகிறாங்க. போகிற அம்மாவே ஜங்குக் பார்க்குறாரு. இப்படியே தான் ஜங்குக்கு டேஸஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அவர் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கார். அவரால் ஒழுங்காக எதுவும் பேச முடியல, ஒழுங்காக எதுவும்
பண்ண முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அந்த மாதிரியே போயிட்டுருக்காரு. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்காரு. ஒன் டே ஒரு நைட் ஜங்குக் அவரோட பெட்டில் இருக்காங்க. ஜங்குக் என்ன பண்ணலாம், அவரோட லைஃப் எப்படி ஹாப்பினஸாக மாற்றலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எதில் ஹாப்பினஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு அவருக்கு சுத்தமாக புரியலை. அப்போது தான் அம்மா சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஒரு ஒய்டி ஸ்டார்ட் பண்ணி அதில் பாட்டெலாம் போடு அந்த மாதிரி. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா அவரும் ஒரு ஒய்டி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் அவரோட சாங்ஸ் எல்லாம் போடுறாரு. ஆனால் முதல்ல அந்த சாங்ஸ் எல்லாம் யாருமே அவ்வளவு கவனிக்கலை. ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஒய்டி சேனலில் நிறைய பேர் வராங்க. அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜேகேவும் அதில் கொஞ்சமாக ஹாப்பினஸ் கണ്ടെத்துறாங்க. இப்படியே ஜேகேக்கு நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஜங்குக் தூங்கி எழுந்திரிச்சு அவரோட ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. எனக்கு உங்களோட வாய்ஸ் பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட். ஆனால் ஜேகேக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா யாருன்னே தெரியாது நமக்கெல்லாம் போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களே. ஜங்குக் அந்த கமெண்ட்டை பார்த்து அப்படியே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் திரும்பவும் அந்த கமெண்ட்டை எடுத்து பார்க்குறாங்க. ஒரு வேளை நோ சொல்லணுன்னா அந்த பர்சனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அதனால் ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா நான் உங்களை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த பக்கம் அந்த பர்சனு ஓகேன்னு சொல்லி ரிப்ளை போடுறாங்க. அந்த கமெண்ட்டை ஜங்குக் அப்போவே மறந்துருப்பாங்க. ஜங்குக் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இனிமேல் கமெண்ட் வராது, ஸோ ஏதோ யாரோ தெரியாமல் இந்த மாதிரி விளையாட்டுக்கு போட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் ஜங்குக் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அந்த நைட் ஒரு 9 o'clock போல் ஜங்குக் தான் ஹாலில் சாப்பிட்ருக்காங்க. இப்போது ஆஃபீஸ் முடிஞ்சு அப்பாவும் அண்ணாவும் வராங்க. பார்த்தா ஜங்குக் ஹாப்பியாக அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போது இப்போ தான் போடு போடு நல்லா போடு, ஓசி சோறு நல்லா கொட்டிக்கிட்டும், இதுக்கு தான் இவெல்லாம் லாயக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகுது. இப்போது அம்மா தான் கோவப்படாத ஜங்குக் அப்படின்னு செய்கையிலே சொல்கிறாங்க. இப்போது அம்மா ஏங்க அவன் சாப்பிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, முதல்ல ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவும் நீயும் உன் பிள்ளை ஏதாச்சும் பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜங்குக் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிட்டு எழுந்திருக்கிறாரு. அப்போது அம்மா ஜங்குக் என்னம்மா நீ சாப்பிடலை, வேணாம்மா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் அப்படியே ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த மார்னிங் கமெண்ட் போட்ட அந்த பர்சன் கமெண்ட் போடுறாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க. ஜேகேக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்னென்னா ஜேகே நினச்சிருக்க மாட்டார் அந்த பர்சன் மறுபடியும் மெசேஜ் பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியே நாட்கள் போகுது. ஜங்குக் அந்த பர்சன்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகுறாரு. அந்த பர்சனும் ஜங்குக்கிட்ட ரொம்ப பாசமாக கேரிங்காக பேசுகிறாரு. ஜங்குக்கு இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி கூட இவ்வளோ பாசமாக இருந்ததில்லை, யாரோ ஒருத்தங்க ரொம்ப பாசமாக இருக்காங்களே அந்த மாதிரி. பட் ஜங்குக் அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணவும் முடியலை, ஏன்னா ஏமாத்திடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் ஓடுது. ஜங்குக் ஃபுல்லாக ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. இப்போது ஒன் டே ஒரு நைட் இதே மாதிரி நம்ம ஜங்குக்கும் அந்த பர்சனும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் தான் அந்த பர்சன்கிட்ட உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பக்கம் அந்த பர்சன் என்னோட நேம் கிம் தயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜங்குக் ஓ உங்கள் நேம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? அப்போது ஜங்குக் கேளுங்க என்ன? இல்லை உங்கள் நம்பர் கொடுக்க முடியுமா? எதுக்கு? இல்லை ஒய்டியில் பேச ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லை, அதான் நம்பர் இருந்தால் நேரடியே பேசலாமே அப்படின்னு தேதான் ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாங்க அந்த மெசேஜ் வழியாக. அப்போது ஜங்குக் எங்கே பாருட்டே நம்பர்லாம் வேணாம், நாம் இதிலே பேசிக்கலாமே, ப்ளீஸ் ஜங்குக் கொடுங்களேன் உங்கள் நம்பர் மட்டும்தானே கேட்குறேன் அப்படின்னு நம்ம தேதான் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகே ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இப்போது தேதான் ப்ளீஸ் ஜங்குக் கொடுங்க உங்கள் நம்பரை ப்ளீஸ் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஜேகேக்கும் வேறு வழி இல்லாமல் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அன்னையிலேருந்து இவங்க ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜங்குக் மார்னிங் குட் மார்னிங் போடுவாங்க, அதுக்கப்புறம் டே பேசுவார், நைட் பேசுவாங்க, ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படியே டேஸஸ் போகுது.
டேவால் ஜங்குக் வந்து கொஞ்சமாக ஹாப்பி ஆகுறாங்க. இப்போது ஜங்குக்கு அம்மா டே இவங்க 2 பேரும் தான் அவரோட ஹாப்பினஸ். அந்த மாதிரி தான் ஜங்குக்கு டேஸஸ் போகுது. ஒன் டே நைட் ஜங்குக்கும் டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சடனாக டே தான், ஜங்குக் என்ன டே, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஆனால் நீங்கள் நோ சொல்லக்கூடாது, ஓகேவா? அப்படி என்ன கேட்க போகிறேன்? இருங்க நான் கேட்குறேன். சரி கேளு, ஆனால் நீங்கள் நோ சொல்லக்கூடாது, ஓகே? பார்க்குறேன், என்னால் முடித்தா நான் பண்ணுறேன், நீ கேளு. அதெல்லாம் முடியாது, எனக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சரி பண்ணுறேன், கேளு. என்ன அது? நான் உங்களை பார்க்கணும், உங்கள் ஒரு பிக் அனுப்புகிறீங்களா? அப்போது ஜங்கு, என்ன பிக்கா? ஆமாம், நான் உங்களை பார்க்கணும்ல. இங்கே பாருட்டே, அதெல்லாம் வேணாம், இப்போ நம்ம ஃபோனில் பேசுகிறோம்ல, இதுவே போதும், ஓகேவா? இல்லை ஜங்குக், நான் உங்களை பார்க்கணும், ப்ளீஸ், ஒரே ஒரு பிக் தானே கேட்குறேன், அனுப்புங்களேன். வேணான்டே, அதான் சொல்கிறேன்ல, வேணாம் ப்ளீஸ். இங்கே பாருட்டே, அடம் பிடிக்காத. நீ எல்லாத்தையுமே இந்த மாதிரி அடம் பிடிச்சே வாங்கிடுற, இது இன்னும் நல்லதில்லை, புரிஞ்சுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போ உங்களை பார்க்கணும், ஒழுங்காக ஃபோட்டோ அனுப்புங்க. இங்கே பாருட்டே, வேணாம். இங்கே பாருங்க ஜங்குக், நீங்கள் ஃபோட்டோ அனுப்பலை, நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். அப்போது ஜங்குக் தான், சரி சரி அனுப்புகிறேன், இதை மாதிரி பேசாத, ஓகேவா? சரி அனுப்புங்க அப்படின்னு டே ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாங்க. அப்போது ஜங்கு, உன்னை வச்சுட்டு முடியலை டே, பரவாயில்ல அனுப்புங்க. சரி இருடா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அவரோட ஃபோட்டோ டேக்கு அனுப்புகிறாங்க. டேக்கு ஜேகேவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கும். டே தான், ஜங்கு என்ன டே, உங்களை பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஐய், நான் க்யூட்டாவாக இருக்கேன்? ஆமாம், இங்கே பாருட்டே, நான் க்யூட்டாலாம் இல்லை, புரிஞ்சுதா? எனக்கு நீங்கள் க்யூட்டாக தான் இருக்கீங்க, புரிஞ்சுதா? ஏதோ பண்ணு. சரி இப்போ நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. நான் ஏன் பிக் அனுப்புனேன்ல, ஆமாம், இனி ஓன் பிக் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் டேவும் முதல்ல வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஜேகே, இங்கே பாருடே, நீ கேட்டு நான் செஞ்சேன்ல, அப்போ நான் கேட்டு நீயும் செய்யணும், ஒழுங்காக அனுப்பு. அது ஜங்கு, என்ன ஒரு வேளை உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா? நான் சொன்னேன்னா எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு? இல்லை, இங்கே பாருடே, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், புரிஞ்சுதா? ஒழுங்காக உன்னோட பிக்கை எனக்கு அனுப்பு அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அப்போது டே தான், சரி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அவரோட பிக்கை வந்து அனுப்பியிருப்பாங்க ஜேகேக்கு. ஜேகேக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். ஜேகேக்கு தேவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்படியே நாட்கள் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் டே ஜங்குக் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண. அவரோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் அங்கே வராங்க. அந்த பர்சன், நீங்கள் ஜங்குக் தானே? ஆமாம் சார். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்கள் சார், என்ன? நாங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயி எடுத்துட்டோம். சாரி, நீங்கள் கிளம்பலாம். ஏன் சார், நீங்கள் தானே கூப்பிட்டீங்க இன்டர்வியூ இருக்குது அட்டன் பண்ணுங்கன்னு? ஆமாம், ஆனால் சார் என்னாச்சு சார்? ஜங்குக், நாங்கள் சொல்கிறதுனால எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் அப்பா தானே மிஸ்டர் ஜியான்? ஆமாம், மிஸ்டர் ஜியான் தான் சொன்னாங்க உங்களை எங்கள் கம்பெனியில் வேலைக்கு எடுக்க வேணான்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜேகேக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேவும் எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறலான்னு ட்ரை பண்ணும்போது அவரோட அப்பா தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்ருக்காங்க. ஜங்குக் வந்து ரொம்ப கஷ்டமாகுது. ஜங்குக்கும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வராங்க. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது அம்மா, ஜங்குக் என்னாச்சுடா, போன காரியம் வேலை கிடச்சிதா? ஆனால் ஜங்குக் எதுவும் பேசலை. ஜங்குக் அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போது அம்மா தான், ஜங்குக் என்னாச்சுடா, ஏதாச்சும் சொல்லிட்டு போ. அப்போது ஜங்குக் திரும்பி அம்மாவை பார்க்குறாங்க. அவரோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். அம்மா தான், என்னாச்சுப்பா, எதுக்குப்பா அழுற? ஒன்றும் இல்லைம்மா. என்னடா, ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லு ஜங்குக், பயமாக இருக்குமா? என்ன, ஏம்மா அப்பா இப்படி பண்ணுறாரு? இது அப்பாவா? ஏண்டா நீ இன்டர்வியூக்கு தானே போனேன்? ஆமாம்மா, நான் இன்டர்வியூக்கு தான் போனேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உனக்கு? என்ன சொன்னாங்க? அப்பா என்ன அந்த வேலைக்கு எடுக்க வேண்டான்னு சொன்னாங்களாம். என்னடா சொல்கிற? ஆமாம்மா,
ஏமா அப்பா இப்படி பண்ணுறாங்க? நான் அவருக்கு என்னதான் தப்பு செஞ்சா? ஜங்கு, அது அப்பா. என்னம்மா அப்பா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா. என்னை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவர் ரூமுக்குள்ளாடி போய் டோரை லாக் பண்ணுறாங்க. இப்போது அம்மா தான், ஏன் இவர் இப்படி இருக்காரு, ஏன் இவருக்கு ஜங்குக்கை பிடிக்கல அப்படின்னு அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேக்குக் பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாண்டா. டீயை பற்றி பார்த்தோன்னா டீ வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு கேரக்டர், அப்புறம் சாஃப்டான ஒரு கேரக்டரும் கூட. அவங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக கேரிங்காக பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படிச்சிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கை பற்றி பார்த்தோம்னா ஜங்குக் வந்து ஒரு ரகடான கேரக்டர் தான். ரொம்ப கோவம் வரும், ஆனால் பிடிச்சவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் அப்படியே லோ ஆகிடுவாங்க. ஜங்குக்கோட ஃபேமிலியில் ஜங்குக்குன்னு இருக்கிறதே அம்மா மட்டும்தான். மற்ற யாருக்குமே ஜங்குக்கை பிடிக்காது. ஏன்னு கேட்டால் ரீசன் இல்லை. இதான் நம்ம டேக்குக் பற்றின இன்ட்ரோ. ஸோ பேக் டு ஸ்டோரி. இப்போது ஜங்குக் அந்த ரூமில் உட்காந்து செம்மையாக அலறாங்க. அழுதே அந்த டைம் அப்படியே போகுது. இப்போது ஒரு நைட் ஜங்குக்கோட அம்மா தான் ரூமுக்குள்ளாடி வராங்க. வந்துட்டு, ஜங்குக் என்னம்மா, என்னடா அழுதுட்ருக்க? அப்புறம் நான் என்னம்மா பண்ணுறது? என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு ஜங்குக், அப்பா ப்ளீஸ்மா அந்த ஆளை பற்றி என்கிட்ட பேசாது. அந்த ஆளை பற்றி கேட்க நான் கொஞ்சம் கூட விருப்பப்படலை. ப்ளீஸ். சரி கத்தாத, நான் பேசலை. சரி ஜங்குக், வா வந்து சாப்பிடு ஜங்குக். இல்லைம்மா எனக்கு வேணாம். அம்மாக்காக சாப்பிடு ஜங்குக். அம்மா ப்ளீஸ் என் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, எனக்கு வேணாம். அப்போது அம்மா எதுவும் பேசாமல் அப்படியே ஜங்குக்கோட ரூமில் இருந்து போகிறாங்க. அம்மா தான் இப்போது ஸ்டெப்ஸ் இறங்கி ஹாலுக்கு வராங்க. வந்தால் அப்பாவும் அதே டைமுக்கு வராங்க. அப்பா தான், ஒரு காஃபி போடு, ரொம்ப தலைவலிக்குது. ஆமாம் உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்கும். அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்ன ஆச்சுடி, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லையே, நான் நல்லா தான் பேசுகிறேன். இங்கே பாருடி, என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லு. சரி, நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு ஜங்குக்கை பிடிக்கல? ஏன் அவனுக்கு அந்த வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க? இப்போது அப்பா எதுவும் பேசலை. அம்மா தான், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி மனசு வருது? அவனும் உங்கள் பையன் தானே, ஏன் அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? நிறுத்தடி, என்ன அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க? அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது? அவனும் என் பையன் தானே. இங்கே பாருடி, நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், நமக்கு ஒரு குழந்தை போதும், இன்னொரு குழந்தை கூட நமக்கு வேணும்னு. ஆனால் நீ தான் கேட்கல. நீ அவனை பெற்று போட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால் ஜங்குக்கை அக்செப்ட் பண்ண முடியாது. எனக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கான், புரிஞ்சுதா? எங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க? இதை பற்றி இனிமேல் பேச வேணாம், இப்படியே விட்டுடு. ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வா. அம்மா எதுவும் பேசலை. அப்பா அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கோட ரூம் பார்த்தோன்னா ஜங்குக்கிட்ட ரொம்ப அலறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம டே தான் ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக் கால் எடுக்கலை. டே மறுபடியும் கால் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் கால் எடுத்துகிட்டு, சொல்லுட்டையா, என்னாச்சு ஜங்குக், ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, என்னமோ நடந்திருக்கு. என்ன ஆச்சு? அதான் சொல்கிறேன்ல, ஒன்றுமே இல்லை. என்னாச்சு ஜங்குக், ஏன் கோவப்படுறீங்க? எங்கே பாருட்டே, நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன். கால் கட் பண்ணுறேன். இருங்க ஜங்குக், கட் பண்ணாதீங்க. என்ன டே? ஜங்குக் என்னாச்சு, என்கிட்ட சொல்லலாம்ல. இப்போது ஜங்குக் தான் சடனாக அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு, எதுக்கு அழுறீங்க? இப்போது ஜங்குக் தான், அது வந்து என்னாச்சு ஜங்குக், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அது வந்து ஆனால் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அவ்வளோ அழுறாங்க. இப்போ டே தான், இங்கே பாருங்க ஜங்குக், ஏதாச்சும் சொல்லுங்க, சொன்னாதானே புரியும். இப்போ ஜங்குக் தான், என்னால் சுத்தமாக முடியலை டே, வாழவே பிடிக்கல, செத்துடலாம் போல இருக்கு. இதை கேட்டதும் நம்ம டேக்கும் அழுகதான். டே தான், என்னாச்சு, எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜங்கு, ஒன்றும் இல்லை, சொல்லுங்க, எதுவும் இருக்கு, என்ன ஆச்சு? அதான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் ஜங்கு, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ். இங்கே பாருடே, நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. நீ ஃபோனை கட் பண்ணுறியா? இல்லை, ப்ளீஸ் கட் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்களேன். நான் என்ன தான் சொல்கிறது? என் வீட்டில் யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது. நான் இருந்தாலும் செத்தா கூட அவங்களுக்கு எதுவுமே இல்லை. உனக்கு தெரியுமா, எங்கள் அம்மாக்காக மட்டும்தான் நான் இப்போவும் என் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன். டேயும் அழுறாங்க. டே, இங்கே பாருங்க ஜங்கு, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அதான் உங்களுக்கு அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், அப்புறம் ஏன்? உனக்கு சொன்னால் புரியாது டே. இங்கே பாருங்க ஜங்கு,
இனிமேல் வாழை பிடிக்கல செத்துடலாம் அப்படின்னுலாம் சொல்லாதீங்க ஓகேவா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தேவும் அழுறாங்க. இப்போ ஜங்குக் தான் சரி சரி அழாத, நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? என்ன? நீங்கள் எப்போவும் எதுவும் செஞ்சுக்க கூடாது ஓகேவா? சரி நான் எதுவும் செஞ்சுக்கலை, ப்ராமிஸ் பண்ணுங்க. அதெல்லாம் வேணாண்டே ப்ளீஸ் ஜங்குக், ப்ராமிஸ் பண்ணுங்க ஜங்குக். இப்போது ஜங்குக்கும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போது டே தான் சரி ஜங்குக் நான் கட் பண்ணுறேன். நீ ஓகே தானே? ஆமாம் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கால் கட் பண்ணுறாங்க. இப்போ தே சைட் பார்த்தோன்னா தே ரூமில் உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்காங்க. ஏன்னா ஜங்குக் இப்படி சொன்னது தேக்கு ரொம்ப கஷ்டமாகுது. தேவும் அவ்வளோ அழறாங்க. இப்போ தே அம்மா தான் தே பக்கத்தில் வந்துட்டு டயாங் என்னாச்சு, எதுக்கு நீ அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா, எதுவும் இல்லை. என்னாச்சுடா இவ்வளோ அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா நான் ஓகே தான். உண்மையாக ஓகே தான் இல்லை? ஆமாம்மா நான் ஓகே தான். சரி 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 வா சாப்பிடலாம், நீங்கள் போங்கம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு தேதான் மறுபடியும் அழறாங்க. இப்படியே அந்த நைட் நம்ம டேக்குக்கு ஸ்கிப் ஆகிருக்கும். தே வந்து ஜெக்கி கிட்ட இவ்வளோ பாசமாக பேசுகிறது ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜெக்கி என்ன பண்ணுறாங்கன்னா தேவை போக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒன் டே மார்னிங் ஜங்குக் தான் அவரோட ரூமில் இருக்காங்க. அம்மாவும் வந்துட்டு டாரை நாக் பண்ணுறாங்க. ஜங்குக் ஜங்குக் வாமா உள்ளாடி. என்னாச்சு? என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க? ஒன்றும் இல்லையே. ஏதோ இருக்கு, ஒழுங்கா சொல்லுடா. அது அம்மா அது வந்து என்ன ஜங்குக்? அம்மா நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேம்மா. என்ன லவ்வா? ஆமாம்மா, அவன் என் கூட இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேம்மா. ஓ அப்படியா? ஆமாம்மா. சரி நீயும் லவ்வை சொல்லிட்டியா? இல்லைம்மா. ஏன்? இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது, ஒரு வேளை அவன் என்னை லவ் பண்ணலன்னா. நீ எதுவும் அவன்கிட்ட சொல்லலை, அப்புறம் எப்படி நீயா டிசைட் பண்ணலாம் அவன் உன்னை லவ் பண்ணலன்னு? முதல்ல அவன்கிட்ட சொல்லு, அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னு கேளு ஓகேவா? அப்படியாம்மா? என்ன அப்படியா? அப்படிதான். ஓகேம்மா. அம்மா என்ன சங்கம்? இல்லைம்மா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நான் எதுவும் சொல்லலை அதானே கேட்க போகிறேன். ஆமாம்மா எங்கள் பாரு ஜங்கோ, பொண்ணோ பையனோ உனக்கு பிடிச்சிருக்கல்ல, நீ அந்த பர்சன் கூட பேசின ஹாப்பியாக இருக்கல்ல, அதை மட்டும் பாரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவேன்? நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் ஜங்குக். லவ் யூமா. லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு ஜங்குக் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அந்த டே ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார். இப்போது நைட் ஒரு 10 o'clock போல் நம்ம ஜேகேவும் டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே, டே உனக்கு இன்னைக்கு டே எப்படி போச்சு? நல்லா போச்சே. உங்களுக்கு? நானும் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல்? ஆமாம் டே. ஏன் உங்களுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டேவா? ஆமாம் ஒரு ஸ்பெஷல் டே தான். என்ன என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்ன? சொல்கிறேன். அப்போ சொல்லுங்க. இருடா சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டீவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக், டயாங் என்ன ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. சொல்லுங்க. ஆனால் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்க கூடாது. உனக்கு பிடிக்கலன்னா நீ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடணும் ஓகேவா? என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் சொல்ல போகிறீங்க? டேயாங் நான் சொல்கிறேன். சரி சொல்லுங்கள். இப்போது ஜங்கு, டேயாங் நான் உன்னை லவ் பண்ணுறேன் டேயாங். இதை கேட்கும்போது டேக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ டே தான் அது ஜங்கு இருட்டே நான் முழுசாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டேவும் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜங்கு இங்கே பாருட்டே, எனக்கு தெரியும் நீ விளையாட்டுக்கு தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போட்டிருப்ப. ஆனால் என்னன்னு தெரியலை, எனக்கு போக போக உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட இருந்தால் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். என் லைஃப் ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? போட்டே தான் அது ஜங்குக், நான் உனக்கு என்ன பிடிக்காதா? இருங்க ஜங்குக் நான் பேசட்டும். சொல்லு. இங்கே பாருங்க ஜங்குக், நான் அன்றைக்கி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணது எதுவும் விளையாட்டா இல்லை, புரிஞ்சுதா? நானும் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு தேவும் கேட்குறாங்க. இதை கேட்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக் ஒரு மாதிரி வானத்தில் கொதிக்கிற மாதிரி இருக்குது ஜங்குக்கு. அதே நிலமை தான் நம்ம டேக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஜங்கு,
உண்மையாக உனக்கு என்ன பிடிக்க மாட்டே? ஆமாம் ஜங்கு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டே. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இல்லை, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு தேங்க்ஸும் சொல்லுவீங்க? இல்லைடா, ஹாப்பினஸில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதான். டேயா, என்ன ஜங்கு? ஐ லவ் யூ டே. லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக், சரிடா ரொம்ப டைம் ஆச்சு, உனக்கு நாளைக்கு கிளாஸ்க்கு போகணும்ல, நீ போய் தூங்கு, ஓகேவா? சரி ஜங்குக், நீங்களும் நல்லா தூங்குங்க. சரி, லவ் யூ டே. லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாங்க. இப்போது டே சைட் பார்த்தோம்னா டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே டேஸஸ் பாஸ் ஆகுது. நம்ம டேக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக் என்றைக்குமே டேக்கு கால் பண்ணுவாங்க, டேவும் அப்படி தான் வீடியோ கால் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போது ஒன் டே ஜங்குக் டே கிட்ட, டேயா என்ன ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேளுங்க. இல்லைடா, நான் உன்னை நேரடியாக பார்க்கணும். ஏன் திடீர்னு? இல்லைப்பா, ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன், நீ ஒன்று பண்ணுறியா? என்ன ஜங்கு, உன்னோட வீட்டோட அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுறியா? எதுக்கு? இல்லை, உன்னை வந்து பார்க்கலாம். அதெல்லாம் வேணாம். ஏண்டா? இங்கே பாருங்க ஜங்கு, என்னோட வீட்டில் தெரிஞ்சா நான் செத்தேன். அப்பாலாம் ரொம்ப கத்துவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, ப்ளீஸ் டே, நான் உன்னை நேரடியாக பார்க்கணும். வேணாம் ஜங்கு. ப்ளீஸ்ப்பா, அட்ரஸை சொல்லேன்டா. அது ஜங்கு, இப்போ நீ சொல்லலை, நான் அப்படியே போயிடுவேன், உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். சரி கத்தாதீங்க, தரேன். ஆனால் நீங்கள் வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும், ஓகேவா? ஏன்? இல்லை, வீட்டில் சொல்லி சமாளிக்கணும்ல, திருட்டு பயலை. இப்போ நீங்கள் வரும்போது சொல்லிட்டு வரீங்களா இல்லையா? சரி சரி, சொல்லிகிட்டே வரேன், அட்ரஸை சென்ட் பண்ணு. அப்போது நம்ம டேவும் அட்ரஸை சென்ட் பண்ணுறாங்க. இப்போது டே தான், நான் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஓகே 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 அப்படின்னு நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. இப்போது நம்ம ஜங்குக்கோட லைஃப் பார்த்தோம்னா, ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூடியூப்பில் வளர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரோட சாங்ஸ் வந்து வைரல் ஆகுது. அவருக்கு பாடவும் ரொம்ப சான்ஸ் கிடைக்குது. ஜேகேவும் அவரோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு நைட் டைம் ஜங்கு தேவோட கால்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவும் கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணுறாங்க. அப்போது ஜங்கு, வந்துட்டியா? சாப்பிட்டியா டே? சாப்பிட்டேனே. நீங்கள்? நான் சாப்பிட்டேன். சரி, என்ன பண்ணுறீங்க ஜங்கு? என்ன, சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன். அப்போது டே தான், நம்ம வீடியோ கால் பேசலாமா? என்னாச்சு திடீர்னு? இல்லை, உங்களை பார்க்கணுன்னு தோணுது, அதான் சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீடியோ கால் பேசுகிறாங்க. இப்போது ஜங்கு தேவை பார்த்ததும் அப்படியே ஆன்னு உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு தான் நம்ம ஜங்குக்கு கால் பண்ணியிருப்பாங்க. தேவை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, சின்ன ஒரு பிரின்ஸ் மாதிரியே இருக்காரு. இப்போது ஜங்கு அப்படியே தேவை பார்க்குறாங்க. இப்போது டே தான், ஜங்கு ஜங்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. என்ன எதுவும் பேசாமல் இருக்கீங்க? டயா, என்ன நீ எங்கே போகிற? இல்லைப்பா, ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காண்டி தான் போகிறோம். நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கடா. என்ன ஜங்கு பேசிகிட்டு இருக்கங்க? ஏன், உண்மை தானே சொன்னேன். ஜங்கு அமைதியாக இருங்க ஜங்கு. டயா, என்ன, நான் இப்போவே உன்னை பார்க்கணும்டா. என்ன, அதான் பார்த்துட்ருக்கீங்கல்ல. இப்படி இல்லைடா, நான் உன்னை நேரடியாக பார்க்கணும். என்ன ஜங்கு விளையாடுறீங்களா? நான் இப்போவே வரவா? ஐயோ வேணாம். ஏன் வேணாம்? நைட் ஆயிடுச்சு ஜங்கு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லட்டே, நான் இப்போவே உன்னை பார்க்கணும். இப்போ எப்படி வர முடியும்? உங்கள் வீட்டில் இருந்து என் வீட்டுக்கு வர 2 hours ஆகும், அதுவும் நைட் டைம், மழை வேற பெய்யுது. வேணாம். ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு தடவை நான் வந்து பார்த்துக்கிறேனே அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ டே தான், ஐயோ வேணாம் ஜங்குக், நான் இப்போவே வருவேன், நீ வீட்டில் இரு, ஓகேவா? இல்லை, என்னால் முடியாது, நான் ஃபங்க்ஷன் போகணும். நான் உன் வீட்டுக்கு இப்போவே வரேன், நீ வீட்டில் இருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ணுறாங்க. இப்போ டே தான், ஐயோ எனக்கு ஏன் வீடியோ கால் பண்ண தோணிச்சு, கடவுளே, இவர் வேற இங்கே வந்து என் வீட்டில் யாராச்சும் பார்த்தாங்க, நான் செத்தேன் அப்படின்னு டே ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ டே சைட் பார்த்தோம்னா டே அப்பா தான், என்ன டே போகலாமா? அப்பா என்னாச்சு டே? இல்லைப்பா நான் வரலப்பா. ஏன்?
திடீர்னு என்னாச்சு? நீ தானே போகணுன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்த. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப தலை வலிக்கு. அப்போ அம்மா, என்னடா பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ நேரமாக நல்லா தானே இருந்தேன். ஆமாம்மா, தெரியல, சடனாக தலை வலிக்குதுமா. டேயாங் ப்ளீஸ்மா, நான் வரலம்மா, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வந்துடுறீங்களா? உன்னை இப்படி விட்டுட்டு நாங்கள் பரவாயில்லம்மா, நானே என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலியை ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக் அந்த மலையிலேயே பைக்கில் வந்துட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் வீடும் ரீச் ஆகுறாங்க. தேவோட வீட்டில் வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போது தான் ஜங்குக்கா இருக்குமோ, கடவுளே எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பினஸ்லேயும் பயத்துலேயும் சொல்லிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக் தான் ரொம்ப வெட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போது சடனாக ஜங்குக்கை வீட்டுக்குள்ளாடி இழுத்து அந்த டோரை லாக் போடுறாங்க. இப்போது ஜங்குக், என்னாச்சுடா, என்ன ஜங்குக் பண்ணீங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? அதான் நான் சொன்னேன்ல நாம் இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு. என்னப்பா, நான் இவ்வளோ தூரத்துல இருந்து வரேன், இப்படியா பேசுறது? ஐயோ ஜங்குக், என் வீட்டில் எல்லாரும் இப்போ வந்துடுவாங்க, வந்தா எனக்கு என்னவா? ஐயோ ஜங்குக், புரிஞ்சுக்கோங்க ஜங்குக் ப்ளீஸ். சரி சரி கத்தாத, இப்போதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல. ஏன் ஜங்குக் இப்படி பண்ணீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுடா, அதான் வந்தேன். அதுக்குன்னு இந்த நைட்லையா? ஆமாம், எனக்கு இப்போ தான் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லி ஜங்குக் அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, அப்படிலாம் இல்லை, அப்புறம் நான் வந்தது உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆமாம், அப்புறம் ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி வாங்க, நான் வந்து உங்கள் ஹேரை ட்ரை பண்ணித்தரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை அவரோட ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. ஜங்குக் இவரோட ரூம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ரூம். ஜங்குக், உன்னோட ரூம் எப்பவும் நீட்டாக இருக்கும் போல. ஆமாம், ஏன் கேட்குறீங்க? சும்மா தான். அப்போது எங்கே உட்காருங்க, நான் உங்கள் ஹேரை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு தான் ஜங்குக் க்ளோஸாக வந்து நின்றுட்டு அவரோட ஹேரை ட்ரை பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் தேவையே பார்க்குறாங்க. தான், என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லைடா, நீ வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. உண்மையாடா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஹேரை ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் தேவோட ஹிப்பில் கை போட்டு அப்படியே இழுக்கிறாங்க. ஜங்குக்கு இன்னும் க்ளோஸாக. அப்போ தான், ஜங்குக் என்ன பண்ணுறீங்க ஜங்குக்? நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணலையே. முதல்ல ஹிப்பில் இருந்து கை எடுங்க ஜங்குக், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்கு? நான் தானே ஹேண்டை வச்சிருக்கேன். ஐயோ அதான், கையை எடுங்கல ப்ளீஸ். என்னப்பா, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை. என்ன ஜங்குக் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அப்புறம் நான் தொட்டா உனக்கு என்ன ஆகுது? புரிஞ்சுக்கோங்க ஜங்குக், எனக்கு மாதிரி ஆகுது. டயா, என்ன, இன்னைக்கு தான் நாம முதலா மீட் பண்ணியிருக்கோம், எதுவும் இல்லையா? என்ன? இப்போ ஜங்குக் அந்த சேர்ல இருந்து அப்படியே எழும்பி தேவை இன்னும் க்ளோஸா அணைச்சிக்கிறாரு. இப்போ தான், என்ன ஜங்குக் பண்றீங்க? விடுங்க ஜங்குக். இருடா, எதுக்கு இப்போ பயப்படுற? ஜங்குக் அவரோட தம் ஃபிங்கரால தேவோட லிப்ஸை ரொம்ப சாஃப்டாக டச் பண்ணுறாங்க. தேக்குது ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக், என்ன பண்ணுறீங்க ஜங்குக்? விடுங்க ஜங்குக், யாராச்சும் வந்துட போகிறாங்க. அதான் நம்ம ரூமுக்குள்ளாடி தானே இருக்கோம், யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மறுபடியும் தேவோட லிப்ஸே பார்க்குறாங்க. இப்போ என்ன இப்படி பார்க்குறீங்க? உன்னோட லிப்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. என்ன பேசுறீங்க? நான் அதை வந்து டேஸ்ட் பண்ணணுன்ட்டேயா? என்ன சொல்றீங்க? ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தேவோட லிப்ஸ்ல ரொம்ப சாஃப்டா கிஸ் பண்றாங்க. தேக்குது ஒரு மாதிரி இருக்கு. தேவோ சேட்டையோட நெக்கில் அவரோட ஹேண்ட் போட்டு அப்படியே க்ளோஸாக இழுத்து தேவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் அந்த கிஸ்ஸை ரொம்ப ஹார்ஷாக கொண்டு போகிறாங்க. தான், ஜங்குக் போதும் ஜங்குக், எனக்கு மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை புஷ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் அந்த கேஸை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. தேவால சுத்தமாக முடியல. தேவோ ஒரு மாதிரி மூர்னிங் சவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக் அந்த கேஸை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே தேவோட ஐஸை பார்க்குறாங்க. தேவோ ஜிகேவோட ஐஸே பார்க்குறாரு. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தேவோட வீட்டில் கார் வர சத்தம் கேட்குது. அப்போ தான், ஜங்குக்
என்னாச்சுடி? அப்பா அம்மா வந்துட்டாங்க போல, நான் என்ன பண்ணுறது? எதுக்கு இப்போ பயப்படுறா? அதான் நான் இருக்கல. ஐயோ, நீங்கள் இருப்பீங்க, நான் இருக்க மாட்டேன் ஜங்குக். என்ன பண்ணுறது? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க. என்ன வந்த வழியை போகவா? ஐயோ வேணாம், அவங்க பார்த்துருவாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ ஜங்கு, பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. ஜங்கு, உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி எதுவும் தெரியாது. என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அமைதியாக என்னோட ரூம்லேயே இருங்க. எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் நான் உங்களை அமுச்சு வைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சிரிக்கிறாரு. இப்போ தான், இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தேவோட அம்மா தான் ரூமில் வந்து நாக் பண்ணுறாங்க. டயாங், என்னம்மா உள்ளே என்ன பண்ணுற? டோர் ஓப்பன் பண்ணு. அம்மா, நான் குளிக்க போகிறேம்மா. இப்போ தலைவலி எப்படி இருக்குது? பரவாயில்லம்மா. சரி, ஏதாச்சும் சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. ஓகே, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் தூங்கன்னு. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவும் ரூமுக்குள்ளாடியே இருக்காங்க. அம்மாவும் அங்கே இருந்து கிளம்புறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு மிட் நைட் போல் நம்ம தான், ஜங்கு என்ன கத்தாதீங்க. சரி, என்ன வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு சத்தம் போடாமல் ஜேகேவை அழைச்சிட்டு அப்படியே வராங்க அமைதியாக. தான் டோரை ஓப்பன் பண்ணி ஜேகேயை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான், சரி ஜங்கு சீக்கிரமாக போங்க. என்ன போகணுமா என்ன போங்க, யாராச்சும் பார்த்தாங்க அவ்வளவுதான், சீக்கிரம் போங்க. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவரோட பைக் பக்கத்தில் போகிறாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு தேவை பார்க்குறாங்க. தான், என்ன என்ன ஜங்குக், லவ் யூ டூ ஜங்குக், போங்க அப்படின்னு அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ அந்த நைட் அப்படியே நம்ம தேக்குக்கு ஸ்கிப் ஆகிருக்கும். இப்படியே தான் ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம டேயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு ஈவினிங் போல் ஜங்குக் அவரோட ரூமில் இருக்காங்க. ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஜங்குக்கும் அந்த காலை அட்டென்ட் பண்ணிவிட்டு, ஹலோ, யாருங்க நீங்கள்? ஜங்குக் தானே? ஆமாம், யார் நீங்கள்? நாங்கள் கிம் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் பண்ணுறோம். ஐம் சாரிடா, எனக்கு எந்த இண்டஸ்ட்ரி நீ வைக்கிறோன்னு தெரியல. ஸோ அதனால தான் இப்படி வச்சேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் டு ஸ்டோரி. நாங்கள் கிம் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? நாங்கள் உங்கள் சாங்ஸ் எல்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கோம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. நாங்கள் உங்களை வச்சு ஒரு கான்சர்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜங்குக்? ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஜங்கு, உண்மையாவா? ஆமாம், உண்மையாக தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போது அந்த கம்பெனியோட மேனேஜர் தான், ஓகே ஜங்குக், டேட் என்னன்னு நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறோம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் தான், மா அப்படின்னு கத்திக்கிட்டு ரூமில் இருந்து வராங்க. இப்போது அம்மாவும், என்னாச்சு ஜங்குக்? ஒரு ஹாப்பி நியூஸ்மா. என்ன அம்மா? ஒரு மியூசிக் கம்பெனிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க என்னை வச்சு ஒரு கான்சர்ட் பண்ணுறாங்கன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு ஜங்குக் கத்துறாங்க. இப்போது அம்மா தான், ஜங்குக், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜங்குக், ரொம்ப தேங்க்ஸ்மா, உன்னால தான் எல்லாமே எனக்கு கிடைச்சது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போது அம்மா, நான் என்னடா பண்ணேன்? அது உனக்கு கிடைக்க வேண்டியது, அதான் டைமுக்கு உனக்கு வந்து சேர்ந்துருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னம்மா இப்படி சொல்கிற? நீ சொல்லித்தானே நான் ஒய்ஃபியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த நாள் ஜங்குக் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போது நைட் ஆகுது. தான் கால் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக், ஹலோ என்னாச்சு ஜங்குக், ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? ஆமாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னாச்சு? அப்போது ஜங்கு, என்னன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? நாளைக்கு நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன். நாளைக்கு கிளாஸை கட் பண்ணிவிடு, ஓகேவா? என்ன ஜங்கு, விளையாடுறீங்களா? என்னால் முடியாது. டயாங், நான் வருவேன், நீ என் கூட வந்து தான் ஆகணும், ஓகே? நாளைக்கு மார்னிங் நான் அங்கே இருப்பேன். நீ ஏதாச்சும் போய் சொல்லி வீட்டில் இருந்து கிளம்பிடு. ஜங்குக்கா, என்னால் முடியாது. என்னடா ப்ளீஸ், எப்படியாச்சும் கிளாஸ் கட் பண்ணிவிடு, ஓகேவா? நான் கண்டிப்பாக மார்னிங் வருவேன், நீ என் கூட வரணும், ஓகே? சரி ஜங்குக்கா, ட்ரை பண்ணுறேன். ட்ரைலாம் இல்லை, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் நம்ம தான் வீட்டில் எதெல்லாமோ போயெல்லாம் சொல்லி அன்றைக்கெல்லாம் கிளாஸ் கட் பண்ணியிருப்பாங்க. தான், அப்பா என்னப்பா? அப்பா நான் வந்து சிட்டிக்கு போகணும்ப்பா. எதுக்கு? இல்லைப்பா, கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும். அப்படியா? ஆமாப்பா.
சரி நீ ஒன்று பண்ணிட்டு லிஸ்ட்டை போட்டு கூட நானே வாங்கிட்டு வரேன். இல்லைப்பா நானே போய் வாங்கிக்கிறேன், ஜிம்னா வருவான். ஓ சரி சரி சரி, பத்திரமா போயிட்டு வரணும் ஓகேவா? ஓகேப்பா. எப்போ கிளம்புறேன்? 10 மணி போல் கிளம்பிடுவேன்ப்பா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. நம்ம ஜங்குக் தான் பைக்கில் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு தேவோட வீட்டு ஃப்ரெண்டில் வந்து நின்று ஹார்ன் அடிக்கிறாங்க. இப்போது டே தான் தோ வரேன் ஜிமினா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜங்குக் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாங்க. இப்போது டே தான் சரிம்மா ஜிமினா வந்துட்டான், நான் போயிட்டு வரேன். சரி டே பார்த்து போனா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் வராங்க. வந்துட்டு ஜிமினா போகலாமா? ஆமான்னு ஜங்குக்கும் ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. டே தான் அந்த பைக்கில் ஏறி உட்காந்துட்டு சரி சரி சீக்கிரமாக போங்க ஜங்குக், இருடா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டே ஃபுல்லாக நம்ம டேக்கும் அவ்வளோ பிளேசஸ் பார்த்துருப்பாங்க, பீச்சு பார்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக ஒரு 7 o'clock போல் பைக் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி தான் நிற்கிது. இப்போ டே தான் யாரோட கெஸ்ட் ஹவுஸ் ஜங்குக்? இது என்னோடது தான், முதல்ல இறங்கு. ஜங்குக் என்ன விளையாடுறீங்களா? நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுது, முதல்ல இறங்குட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டே தான் பைக்கில் இருந்து இறங்கி ஜங்குக் பக்கத்தில் ரொம்ப க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் டேயா என்ன ஜங்குக் உன் வீட்டுக்கு கால் பண்ணி நான் இன்றைக்கி வீட்டுக்கு வரமாட்டேன், ஜிமின் கூட தான் ஸ்டே பண்ணுறேன், நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லு. என்ன ஜங்குக் சொல்கிறீங்க? சொல்லுடா. வேணாம் அம்மா திட்டுவாங்க. சொல்ல. சரி சரி சொல்கிறேன். டே அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இதே மாதிரி சொல்கிறாரு. அம்மா ரொம்ப கத்துறாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு டேயும் அமைதியாக நிற்கிறாங்க. கடைசியாக அம்மாவும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபோன் கட் பண்ணிவிட்டு டே தான் போதுமா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சரி வா உள்ளே போகலாம், நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், நான் சொல்கிறேன் முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவை அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கெஸ்ட் ஹவுஸ் உள்ளாடி ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போது ஜங்குக் தான் சுவிட்சை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணதும் எல்லா லைட்டுமே எரியுது. அந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி குட்டி லைட்ஸு, ஃப்ளவர்ஸு அதெல்லாம் போட்டு ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போது டே தான் பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு டே சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஜங்குக் என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லவே இல்லையே? சரி சொல்கிறேன் கேளு. டே என்ன, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குடா. ஒரு மியூசிக் கம்பெனியிலேருந்து கால் பண்ணி என்னை வச்சு ஒரு கான்சர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன உண்மையாவா? ஆமாண்டா உண்மையாதான் அப்படின்னு ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போது டே தான் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் டேவா அவ்வளோ டைட்டாக பேக் ஹக் பண்ணுறாங்க. இப்போது டே தான் என்னால் நம்ப முடியல, பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ கவலைப்பட்டீங்க, இப்போ பாருங்கள் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறுது பார்த்தீங்களா? ஆமாண்டே நான் என் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அப்புறம் உனக்கும் விடுங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் சரி டே நான் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும். என்ன சொல்லுங்க. டே தான் க்யூட்டாக நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக் ஒரு ரிங் எடுத்து டேக்கு நேராக நீட்டிட்டு டே ஐ லவ் யூ வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறாங்க. டேக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேவும் ஓகேன்ற மாதிரி அவரோட ஹேண்டை ஷேக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு இது இன்னும் ஹாப்பி. இப்போது ஜங்குக் தேவோட ஹேண்டில் அந்த ரிங் போட்டு விட்டுட்டு தேவை பார்க்குறாங்க. தேவும் பார்க்குறாங்க. சடனாக ஜங்குக் தேவை லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. தே தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் என்ன டே நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். கிஃப்டா? எனக்கா? ஆமாம். என்ன கிஃப்ட்? அது ஜங்குக் என்ன உங்களுக்கு நான் என்ன கிஃப்டாக கொடுக்குறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக கேட்குறாங்க. ஜேகேக்கு இது இன்னும் ஹாப்பி ஆகுது. ஜேகே ஏய் உண்மையாவா? ஆமாம் ஜங்குக் அப்படின்னு டே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் மறுபடியும் தேவை கிஸ் பண்ணுறாங்க. டேவும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் ஒரு மாதிரி ஹாட்டாக போயிட்டுருக்கு. இப்போது ஜங்குக் தேவை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போது டே தான் எதுவும் பேசாமல் ஜங்குக்கோட நெக்குக்கு 2 கையை போட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு ஜங்குக்கே பார்க்குறாங்க. ஜங்குக்கும் தேவை பார்த்துட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணி ரூம்க்கு தான் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜங்குக் தேவை அப்படியே பார்க்குறாங்க. தே தான் என்ன இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தே மேலே ஓவர் ஆகுறாங்க. டே தான்
ஜங்குக் என்ன டே, லவ் யூ ஜங்குக், லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ணுறாங்க. டேவும் மூர்னிங் சவுண்ட் கொடுக்குறாங்க. ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு ஜங்குக்கோட நேமே சொல்கிறாங்க. ஜேகேக்கு இது இன்னும் ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஜேகே டேயோட ஃபோர்ஹெட், நோஸ், ஐ, லிப்ஸ் அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. டேக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ஜங்குக் டேவோட நெக்கில் வந்து ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் டே வந்து ஒரு மாதிரி ஃப்ளிஞ்ச் ஆகுறாங்க. இப்போ ஜங்குக் என்ன ஆச்சுடா, ஒன்றும் இல்லை. இப்போது ஜங்குக் மறுபடியும் டேவோட நெக்கில் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி சக் பண்ணுறாங்க. டேக்கு இது சுத்தமாக முடியலை. டேவும் ஜங்குக்கோட ஹேரை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாங்க. டே தான் ஜங்குக் எனக்கு வலிக்குது ஜங்குக், கொஞ்சம் பார்த்து. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் அவரோட ட்ரெஸ்ஸும் டேவோட ட்ரெஸ்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேவோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. டேவோட செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாங்க. இது டேக்கு வந்து இன்னும் பெயின் ஆகுது. டே தான் மார்னிங் சவுண்ட் கொடுக்குறாங்க. டே ஜங்குக் எனக்கு வலிக்குது ஜங்குக், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஜங்குக். சரி சரி கத்தாத டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவரோட வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படியே கிஸ்ஸஸ் போயிட்டுருக்கு. இப்போது ஜங்குக் டயா என்ன ஜங்குக், நான் இன்சர்ட் பண்ணுறேன், பெயினாக இருக்கும், எனக்காக பொறுத்துக்கோட்டே, ஓகே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஓகே பார்த்தே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேக்கு இன்சர்ட் பண்ணுறாங்க. டே செம்மையாக கத்துறாரு. டே தான் ஜங்குக் வேணாம், எனக்கு வலிக்குது ஜங்குக் ப்ளீஸ். ஏ கொஞ்சம் பொறுத்துக்கோடா, முதல்ல அப்படி தான் இருக்கும், போக போக உனக்கு ப்ளஷராக தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாங்க. ஆனால் டேவால் சுத்தமாக முடியலை. டே தான் ஒரு மாதிரி கத்துறாங்க. இப்போ ஜங்குக் டேவோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டேவும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டே பண்ணுங்க ஜங்குக், நீ ஓகேவா டே, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் மூவ் பண்ணுறாங்க. ஆனால் டே தான் மூவ் பண்ணிகிட்டே இருக்காரு ஜங்குக்கோட நேம் சொல்லிட்டு. அந்த ரூமில் ஒரு ஹாட்டான மேக்கப் போயிட்டுருக்கு.